வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், நம்மளோட ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாகவும் ஒயிட்டாகவும் மாறுதுன்னு. நீங்கள் வந்து இந்த பேக்கை ரெகுலராக யூஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் நாள் அந்த ஸ்கின்னோட சாஃப்ட்னஸை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு ஆளுக்கு எடுக்கிறீங்கன்னா எல்லாம் அரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். பச்சை பயிறு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், வெள்ளை முழு உளுந்து ஒரு ஸ்பூன், பார்லி அரிசி அரை ஸ்பூன், ஒரு பாதாம், கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள், ஒரு ஸ்பூன் ஆவாரம்பூ, ஒரு ஸ்பூன் ரோஜா இதழ். இப்போ இதையை நம்ம வந்து அம்மியில் நைஸாக அரைக்க போகிறோங்க. நீங்கள் வந்து மிக்சியில் பொடி பண்ணி வேணால் அதுக்கப்புறம் நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கலாம். இதை ஒன்று ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதை அரைக்கிறதுக்காக காய்ச்சாத பச்சை பால் எடுத்திருக்கேன். பாலை ஊற்றி அரைச்சா நமக்கு இன்னும் ஸ்கின் வந்து அப்படியே மாய்ஸ்சரஸாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி அம்மிக்கல்ல அரைச்சிக்கோங்க. ஆனால் உங்களால் அரைக்க முடியாது அப்படின்னா மிக்சி ஜாரில் பொடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் ஊற வச்சு அரைக்கக்கூடாதுங்க. ஊற வச்சு அரைச்சிங்கன்னா வலுவலுன்னு இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஊற வைக்காமல் நம்ம இந்த பருப்பு வகையெல்லாம் அரைச்சோம்னா தான் கொஞ்சம் அந்த சொரசொரப்பு தன்மை இருக்குங்க. அது ஸ்கின்னில் வந்து உள்ளே இருக்கிற அழுக்கையெல்லாம் சுத்தமாக எடுத்துரும். ஊற வச்சு அரைச்சோம்னா மாவு மாதிரி ஆகிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் ஊற வைக்காமல் அரைக்கும் போது ஒரு சின்ன அந்த கொரகொரப்பு தன்மைக்கும், அதுதான் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற எல்லா அழுக்கையும் நம்ம தேய்ச்சி கழுவும் போது எடுக்குங்க. ஆனால் இதை போடும்போது நல்லா காய வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும்போதே நம்ம தேய்ச்சி கழுவிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து வறட்சி இல்லாமல் இருக்கும். எந்த பேக்குமே டைட்டாக ஆகிற பேக் எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா காய வச்சு கழுவாதீங்க. அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது கழுவி பாருங்கள், அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். தோல் வந்து சுருங்காது. நீங்கள் டைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கழுவுனீங்க அப்படின்னா தோல் வந்து லைட்டாக சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதே எவ்வளோ ஆயிருக்குதுன்னு. இப்போ இது கூட எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்கும். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த பேக் வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் 1 இயர்க்கு அப்புறம் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஊற வைக்காமல் குளிக்கும் போது இதை சோப் மாதிரி போட்டு தேய்ச்சி நீங்கள் குளிக்க வச்சு பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.